தந்தை மகன் தூயாவியானவரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பாவற்பட்டி பங்கு சக்திமிகு புனித சவரியாருடைய நவநாள் ஜபம். இயேசுக்காக புனித சவரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இனிகோவின் வழியில் நடந்து இறையரசு பணியின் தேவை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கடந்தார் நம் சக்திமிகு சவரியார். இவரின் பாதுகாவலில் வாழும் நாமும் இவரை போல வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவனின் ஆசிரை பெறவும் நம் நோய்கள் நீங்கி நலமுடன் வாழவும் இந்நவநாளை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். எங்கள் சக்திமிகு சவரியாரை, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரை, எங்கள் ஊரின் பாதுகாவலை, ஆன்மாவை ஆதாயமாக்கியவரை, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாயிருப்பவர் நேரை சக்திமிகு சவரியாரை, அழியா உடல் வரம் பெற்ற புனிதரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். குடும்ப பொறுப்புணர்வையும் மக்களாக இணைத்து வாழ தடையாக இருக்கும் அனைத்தையும் சமாதானத்தோடு வாழும் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக வாழும் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சக்திமிகு சவரியாரை அமர்வோம். புனித சவேரியார்
கொடுமைகளை எல்லாம் கோவா ஆளுநர் மார்டின் டி சூசாவுக்கு தெரிவித்த பின் சவேரியார் 1545ஆம் ஆண்டு ஜனவரியில் கோவாவிலிருந்து கப்பலேறி ஜனவரி 20 கொச்சியில் வந்து இறங்கினார். கொச்சியில் போர்த்துகீசியர்களுக்கு ஒரு கோட்டையும் பண்டகசாலையும் இருந்தன. 1536இல் கட்டப்பட்ட இந்த கோட்டையை நாம் இன்றும் பார்க்கலாம். இந்த கோட்டையில் பலமுறை சவேரியார் தங்கியிருக்கிறார். இது கட்டப்பட்ட இடத்தின் பெயர் கொடுங்கலூர். பெரியார் என்னும் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த இடத்தில் தான் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் சொக்கோட்ராவில் இந்தியாவுக்கு பயணமாகி கிபி 52இல் வந்து இறங்கினார் என சொல்லப்படுகிறது. போர்த்துகீசியர் அங்கே வருவதற்கு முன் கொடுங்கலூரில் புனித தோமையார் பெயரில் ஒரு கோவிலும் மாதா பெயரில் மற்றொரு கோவிலும் இருந்தன. அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சீரியன் வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்தவர்கள். சவேரியார் கொச்சியில் தங்கியிருந்த போது கீழ்த்திசை நாடுகளில் இருந்து வந்த போர்த்துகீசியர்கள் அவருக்கு சில செய்திகளை கொண்டு வந்தனர். அதாவது மொழுகாஸ் என்னும் கிழக்கிந்திய தீவுகளில் அநேகம் பேர் கிறிஸ்தவ மறையை தழுவியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு போதிக்க அங்கே குருக்கள் இல்லை. இதை கேள்வியுற்ற சவேரியாருக்கு உடனே அங்கே செல்ல வேண்டும், அந்த மக்களுக்கும் போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலிட்டது. புனித சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன் நற்செய்தியை புனித நிக்கோவின் வழியாய் கேட்டு ஆன்மாவை நீக்க தாகம் கொண்டு 19 இன்பங்களை துறந்து உன் இறையாட்சி கனவை எம் மண்ணில் கட்டி எழுத்த எம் புனிதரை தேர்ந்து கொண்டவரை, எம் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று மக்களை ஆசீர்வதித்த இயேசுவே, உம் புனிதர் சவேரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அருள் புரிவீராக. சக்திமிக்க திருப்பெயரை குறியமைக்கும் மக்களை காக்கும் அனைவரும் திருமலையில் நிலைத்து வாழவும், வாழப்படவும், இறைவனுக்கு ஏற்ற புதிய நிலையில் வாழவும், உப்பாகப்பட்ட காது நாட்டில் இறைவனும் பதவி ஒழிந்து பதவியில் வாழவும், மக்களவை ஏற்ற தாழ்வுகளை ஆபத்திலிருந்து நீக்கவும், சங்கம் பசி கட்டிலை நோய்கள் கடம்பளப்பங்கள் சேர்ந்து மனதை பெறவும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். அன்புள்ளவர்களை இறை வார்த்தையினால் தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். வார்த்தையினால் புனிதரை இறைவனால் பற்றியிருந்தது. நாங்களும் அறிவுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும், பிறரையும் எங்களை புகழை அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறை சமூகமாக வாழ்வதற்காக நம் விளைநிலங்கள் நிறைந்த வல்லளிக்கவும், கால்நடைகள் விருத்தி அடையவும், நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும், படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் சவேரியாரிடம் மன்றாடுவோம். நாங்கள் செய்யும் வேளாண்மையையும் எங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் போக்கிலும் வருகையும் எங்களோடு இருந்தருளும். எங்கள் கைகள் தொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாக முடித்து கொடுத்தருளும். நாங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்காக அறிந்து பேசி வெற்றி பெற்று வாழ்வில் எங்களுடன் வாழவும் அருள்வீராக. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய சக்திமிகு புனித சவேரியாருடைய சிறப்பு நவநாள் திருப்பதியை நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்றுத்தர வருகை தந்திருக்கிறவர் அருட்டன் அவர்கள். தந்தை அவர்கள் ராமையம்பட்டியினுடைய பங்கு தந்தையாக
இந்த 2 ஆண்டு காலமாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். அன்பாளர்களே, இன்றைய திருப்பலியானது யாக்கோப்பு அன்பிய குடும்பங்களால் சிறப்பிக்கப்படுகிறது. இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களையும், யாக்கோப்பு அன்பியத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய தொழில்கள் வேளாண்மைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், கால்நடைகள் விருத்தி அடைய வேண்டும் என்றும், இன்னும் குடும்பத்திலே உள்ள எல்லா நபர்களுக்கும் சக்திமிகு புனித சபரியாருடைய பரிந்துரையினாலே எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த பணியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த பணியிலே குட்டத்தாவன்பட்டி பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி அருகில் போக்குடியார் குடும்பம் வேளாங்கண்ணி லில்லி மேரி அவர்களால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தில் மரணமடைந்த அந்தோணி அம்மாள் அவர்களின் 40ஆம் நாள் நினைவு திருப்படியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய ஆன்மா நித்திய இடைப்பாறுதல் பெற வேண்டிக் கொள்ளப்படுகிறது. சாமியார்பட்டி சின்னப்பர் சர்க்குணம் மரிய செசிலி குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிற திருப்பணி ஆண்டவர் இதுவரை செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி படியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் புதிதாக மறித்த ஆரோக்கியம் அவர்களுடைய ஆன்மா நித்திய இழைப்பாளர்களை பெற வேண்டிக் கொள்ளப்படுகிறது. குடும்பத்தில் மறித்த அந்தோணி, ஞானம்மாள், மரிய புஷ்பம் ஆகியோரின் ஆன்மா இழைப்பாளர்கள் பெற வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அருளானந்தர் நகர் மணியம் ராஜம்மாள் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிற திருப்பதி கரிசல்பட்டியை சேர்ந்த விசுவாசம் அவர்கள் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு திருப்படியாக இந்த பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய ஆன்மா இறைவனின் இறைப்பாறுதல் கிடைக்கவும், இன்னும் குடும்பத்தில் விவசாயம் செழிப்படையவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைக்கும்படியாகவும், ஆடு மாடு கால்நடைகள் பெருகும்படியாகவும், குடும்பத்தில் திருமண வரம் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. நரியன் வீடு அருள் செழிப்பர் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிற திருப்பதி இந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக குழந்தை பாக்கியம் வரம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் பங்கு கோவில் சிறந்த முறையில் விரைவாக கற்று எழுதுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மேரி நிர்மலா தேவி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிற திருப்படி குடும்பத்தில் மறித்த தேவராஜ் ஆசிரியர் மற்றும் குடும்பத்தில் மறித்த ஜோசப் சகாயராஜ், சேவியர் ஆரோக்கியம், தனசிலி பிரகாசம், பங்குராஜ், சபரியம்மாள், மிக்கேல் குழந்தை பெரஸ், சுசி மாணிக்கம், இருதயம், அந்தோணி பிரகாசம் ஆகியோரின் ஆன்ம இழைப்பாறுதல் படிப்படியாக ஜெபித்துக் கொள்ளப்படுகிறது. குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும்படியாகவும், உத்திரிக்கிற தளத்தில் இருக்கிற ஆன்மாக்களின் இழைப்பாறுதலுக்காகவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த நாளிலே இந்த நவநாள் திருப்பலிக்காக அன்னதானம் உபயம் செய்திருக்கிற அத்துணை நபர்களுக்காகவும் கொஞ்சம் உட்காருங்களா? ஒவ்வொரு மாதமும் நன்கொடை வழங்கும் பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 5000, மேலும் பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2000, பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒரு சிப்பம் அரிசி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கின்றார்கள். குழந்தைராஜ் நாட்டாமை குடும்பத்தினர் ரூபாய் 500, கலனி கலையெடுப்போர் சங்கத்தினர் ரூபாய் 1600, இருதயராஜ் குடும்பத்தினர் ரூபாய் 500, சந்திரா குடும்பத்தினர் சேகர் சந்திரா குடும்பத்தினர் ரூபாய் 3000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2000,
மெர்லின் சுதா சென்னை ரூபாய் 1000, சீலா கொடைக்கானல் ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 500, கொத்தனார் சவேரியார் குடும்பத்தினர் ரூபாய் 500 ஆகிய அத்துணை நபர்களுக்காகவும் இந்த சிறப்பு திருப்பணிகளை வேண்டிக் கொள்வோம். மயிலாப்பூர் மரிய செபஸ்தியான் குடும்பத்தினருக்கு உடல் நலம் வேண்டி இந்த திருப்பணிகளை ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மேலும் சென்னையை சார்ந்த திருமதி புஷ்பா குடும்பத்தினர் இந்த நவநாள் திருப்பணிகளை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜோதி சுசிலா குடும்பத்திற்காகவும், சென்னையை சார்ந்த ஆசா சாந்தி குடும்பத்திற்காகவும், ரவி குடும்பத்தினருக்காகவும், ஜெயந்தி குடும்பத்தினருக்காகவும், அவினாஷ் குடும்பத்திற்காகவும், லூயிஸ் குடும்பத்தினருக்காகவும், பாசு குடும்பத்தினருக்காகவும், அருள்தாஸ் ரஜினி குடும்பத்தினருக்காகவும், ஆரோக்கியராஜ் குடும்பத்தினருக்காகவும், இஷான் ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் பள்ளியில் சேர்ந்திருக்கிறார், அவர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தபடியாகவும், மற்றும் ராணி ஜோஸ்பின் குடும்பத்தினருக்காகவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மேலும் சென்னையை சார்ந்த லூயிஸ் பிரகாசம் ஆகியோரின் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், யோடர் ரோசலின் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், ராஜன் லூயிசா ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், ராஜம் டொமினிக் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், செபஸ்தியமால் மேரி ஆகியோரின் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அனைவரும் எழுந்திருப்போம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்போம், மன்னிப்பு வேண்டுவோம், ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி சிறப்பு திருப்பலியாக பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் எல்லாம் வந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்ந்த காலையில் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களையும் பாதித்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி நாட்டிலேயே குடியிருந்த
ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளியினானே என்னை பின்தொடருவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டு மொழி கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஊமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பிறரை தீர்ப்பிடாதீர்கள். இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், பிறரை தீர்ப்பிடாதீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பைபிள் இருக்கவங்க வாசித்தோம் என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். பிறரை தீர்ப்பிடாதீர்கள். கையை காமிச்சு, ஈனா அவனா அவன் அப்படி, இவனா இவன் இப்படி, அவளா அவன் அப்படி, இவளா இவன் இப்படி என்று தீர்ப்பிட வேண்டாம். இன்றைய முதல் வாசகத்திலையும் அதைத்தான் பவுலடியாரும் சொல்கிறார். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். தேவன் ஒருவர் தான் நமக்கு தீர்ப்பு அளிப்பவர். அவர் ஒருவர் தான் ஜட்ஜ். ஆளுக்காக ஜட்ஜ் கொண்டாட முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றார் பவுலடியார் முதல் வாசகத்துல. பவுலடியார் நமக்கு சொல்லுகிறது, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். நான் அதிகமா பிரசங்கம் வச்சா என்ன சொல்றீங்க? ஓரடி காதை தூங்க வைக்கிறான்னு சொல்றீங்க. கொஞ்சமா பிரசங்கம் வச்சா காதை ப்ரிப்பேரே பண்ணல, அப்படித்தானே? அப்ப எங்கேயும் எதிரையும் பார்த்தாலும் ஒரு தீர்ப்பு. நான் தாடி வச்சிருக்கிறேன், அப்படித்தானே? என்ன சொல்லி ஆளுக்கால என்ன ஏதாவது ஒரு சொல்லியிருப்பீங்க, பால் ஸ்டைலிஷா இருக்காரு அப்படின்னு. சில பேர் புனிதர் மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அப்ப யாரும் நம்மள தீர்ப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் மற்றவரை தீர்ப்பிடுகிறோம். அப்ப இது தீர்ப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு மீண்டும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் ரோமையில் எழுதப்பட்ட நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுவார். ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு
உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். பிறருக்கு எப்ப நம்ம தீர்ப்பிடுகிறோமோ அப்ப நமக்கு நாமே தீர்ப்பை தண்டனையை வருவித்துக் கொள்கிறோம் என்று இறைவசனம் சொல்கிறது. அப்ப நம்ம எப்பெல்லாம் யாரையாவது தீர்ப்பிடுகிறோமோ அப்ப தேவனை அவருடைய சேர்லன் தள்ளிவிட்டு நம்ம போய் உட்கார்ந்து தீர்ப்பிடுவதற்கு சமம். அப்ப அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், நற்செய்தியும் மிக தெளிவாக சொல்கிறது. லூக்காவுக்கு எழுதப்பட்ட நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 39 பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவங்க அடிக்கடி நோன்பு இருக்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு இருக்க மாட்டேங்கிறீங்க என்று அங்கேயும் தீர்ப்பிடுறாங்க. யாரு? மறைசூல் அங்கேயும் தீர்ப்பிடுகிறார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், அதற்கும் அங்கே பழைய ஆடையை கொண்டு புதிய ஆடை கொண்டு ஒட்டு போட முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேயும் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு கணத்தை அரைஞ்சா திருப்பி அவனை இழுத்து போட்டு சாப்பிடணும். அப்படித்தான் பழைய ஏற்பாடு. யாராவது ரெண்டு கெட்ட வார்த்தை பேசினா நிறைய கெட்ட வார்த்தை பேசி அவனை பழிக்கு பழி. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிறரை நீ ஒரு கணத்துல அடைஞ்சா இன்னொரு கணத்தை நீ காட்டு, அப்பகைவருக்கு ஆசை கூறுங்கள் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் அங்க கூட அங்க யாரையும் தீர்ப்பளிக்கார்கள். பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்தது, பழிக்கு பழி. ஆனா புதிய ஏற்பாட்டுல பிறரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தீர்ப்பு அளிப்பது தந்தையாகி தேவனுடைய வேலை. அதைத்தான் கடைசி திருவழிபாட்டு நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். தீர்ப்பு அளிப்பது அவர் ஒருவர் மட்டும்தான். நாம் யாரையும் எந்த நேரத்திலும் தீர்ப்பிட முடியாது, கூடாது. ஏனென்றால் நாம் அனைவருமே அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தொடக்க நூலில் எழுதப்பட்டது. நீங்கள் அனைவரும், நாம் அனைவருமே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மூச்சு காற்று நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உட்கொள்கிறோம். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? நமக்குள்ள யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா. அப்ப எனக்குள்ளனா ஒவ்வொருக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கிறார். அப்ப நான் ஏசப்பா திட்ட முடியுமா? ஏசப்பா அசிங்கமா திட்ட முடியுமா? அசிங்கமா பேச முடியுமா? தீர்ப்பிட முடியுமா? கூடாது. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், எடுப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்வார், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அப்ப எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப யாரையும் தீர்ப்பிட கூடாது, முடியாது. ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆக அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் பவுலடியார் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். தந்தையாகிய தேவன் மட்டும்தான் நமக்கு தீர்ப்பு அளிப்பவர். அதே தான் இன்றைய நற்செய்தியில கூட நமக்கு நற்செய்தி மிக தெளிவாக சொல்கிறது, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். பரிசேயர்கள் இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். அவர் பெருந்தீனிக்காரன், பாவிகளோடு ஒண்ணுதான் அப்படின்ட்டு தீர்ப்பிடுகிறார்கள். நாம் ஒரு நாள் நினைச்சு பார்ப்போம், யாராவது தீர்ப்பிட்டிருந்தோம்னா அதற்காக மனபருத்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஏன்னா நம்ம எப்ப மனபருத்தி மன்னிப்பை வேண்டுகிறோமோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அளவு கடந்து வருகின்றது. ஆகவே இனிமேலாவது யாரையும் தீர்ப்பிடால் இது போகும். என்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தீர்ப்பிட முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் திட்ட முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவப்பட முடியாது. அப்ப இதை எந்த ஒரு கருத்தை உள்வாங்கி நாமும் யாரையும் தீர்ப்பிடாமல் எல்லோரையும் மன்னித்து எல்லோரையும் அன்பு செய்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய தேவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாவின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாவின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றலுடன் பலம் தருவடி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழுப்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டர்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு வல்லமைகளை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு நன்றாகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவி இருக்கிற திரு அவையை சிறப்பாக வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் தாமஸ் பால்சாமி, ஏழை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் இந்த சிறப்பு நவநாள் திருப்பணிகளை பங்கெடுத்து தங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் எழுப்புகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த நாளிலே இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் ஆண்டவரிலேயே ஆசீர்வதித்து அவர்களுக்கு வலிமையான வாழ்வை கொடுத்து வழி நடத்துவதாக. மேலும் இந்த நவநாள் திருப்பணியை சிறப்பிக்கிற புனித யாக்கோபு அன்பிய குடும்பங்களை உங்களுடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் உங்களுடைய அருள் ஆற்றல் சிறந்த கிடைக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்வதாக. தந்தையை உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நாளிலே குடும்பங்களிலே நாங்கள் வாசித்த குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிந்திருந்த உத்தரவு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வித்தாயின புனித மரியாதை, புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமண நேச கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரவேற்ற உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஓயாவியானவரை ஒன்றில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் கோரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீ
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெயரின்பதற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுருவத்திற்கு நம்மை காக்கும் வாழ்வாயிருப்பதாக.
சார்ந்தவரில் பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று நமக்காக வருகிறது திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்றவர் அருள் தந்தை ஜெயசுராஜ் அவர்கள். OFM கேப் என்று சொல்வோம். பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள். இவர்களுடைய மிக அருமையான ஒரு பணி என்னதான் வரலாற்றில் பார்க்கிறோம். அதாவது புனித பூமியை பாதுகாக்கிற ஒரு பணி. இயேசு வாழ்ந்த அந்த அந்த நாடுகளை பாதுகாப்பது, அதற்காகவே முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் இந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்கள். அன்பானவர்களே, இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு இவர்கள் வருகை தந்து ராமையம்பள்ளி பங்கிலே மிக அருமையாக பல ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல அருட்தந்தையர்கள் அந்த சபையை சார்ந்தவர்கள் ராமையம்பட்டிலே வந்து பணியாற்றி இருக்கிறார்கள். காமாட்சிபுரத்திலே ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாச தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தை அவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். அதிலே எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு மனித மாண்போடு அவர்களை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு சிறந்த பணியை, அவர்களை பாதுகாக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய குழந்தைகளை பராமரிப்பதிலும் அவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சபையிலிருந்து இன்றைக்கு நமக்கு வருகை வந்து திருப்பணியை நிறைவேற்றி புனித சக்திமிகு சபரியாருடைய இந்த குணமளிக்கும் வழிபாட்டிலும் நம்மை நடத்த இருக்கின்றார். எனவே அருள் தந்தை அவர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளை நமக்கு சிறப்பித்தவர்கள் புனித யாக்கோபு அன்றைய புஷ்பவரத்தை சார்ந்தவர்கள். எப்பொழுதுமே அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். நிச்சயமாக எல்லா அன்பியமும் சிறப்பாக செய்கிறார்கள். இந்த திருப்பதியை பொறுப்பேற்று நடத்துவது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஒவ்வொரு வாரமும், ஏன்னா பழைய கோயில் இருந்தப்ப பூக்களை பார்க்கவே முடியாது கோயிலில். இந்த அன்பிய பொறுப்புகள் வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னால் பூக்கு பஞ்சமே இல்லை. கோயில் எப்பொழுதுமே பூக்களால் நிறைந்திருக்கிற பீடம் பொழிவோடு இருக்கிறது. அப்படியே கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த பூக்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்க அருமையான பூக்களை ஒவ்வொரு அன்பியமும் அவர்களுடைய அந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். எனவே இந்த நாளில் யாக்கோபு அன்பியம் மிக சிறப்பாகவே பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை நாம் கடவுளோடு எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, நீங்க பார்த்துருப்பீங்க, பூசை வாசித்தப்போ ஏறக்குறைய 2000 ரூபாய்க்கு திருப்பணி எடுத்திருக்கிறார்கள் சென்னையை சார்ந்த பல்வேறு குடும்பங்கள். அருட் சகோதரி ஒருவர் மூலமாக இந்த பணி ரொம்ப சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 1500 ரூபாய்க்கு திருப்பணி எடுத்தார்கள். இந்த மாதம் 2000 ரூபாய்க்கு திருப்பணி எடுத்து நம்முடைய கோயில் வேலையை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கெல்லாம் எப்படி இதை கொண்டு போவோம், இந்த அன்னதானத்தை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு தெரியாம இருந்தோம். ஆனா இப்போ ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஆண்டவர் தான் உந்தி தள்ளி இத்தனை ரூபாய்களை கொடுத்து இதை சிறப்பாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னையில் சார்ந்தவர்கள் 6000 ரூபாய் இதற்காக பேர் சொல்ல விரும்பாதவர்கள் செய்து கொண்டே மாதம் 4000 செஞ்சாங்க. இந்த மாதம் 5000 செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 1000 ரூபாய் தனியா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து கொடுத்திருக்காங்க.
மொத்தம் 6000 ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி ஒரு சிலர் பேர் சொல்ல விரும்பல, சொல்ல நல்லா இருக்கும் ஆனால் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கனால அதை 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிலர் 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த அன்னதானத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய காணிக்கையினால. எனவே இந்த நாளில் சிறப்பாக செய்திருக்கிற இந்த ஒவ்வொரு மாதமும் செய்கிற குடும்பத்தாருக்கும் அதே போல பேர் சொல்ல விரும்பாதவர்களுடைய குடும்பத்திற்காகவும் இன்னும் வாசிக்கப்பட்ட எல்லா நபர்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும். அதே போல உணவு கொடுத்தாலும் ஒவ்வொரு மாதமும் இதற்கென்று நேரம் ஒதுக்கி அவர்கள் வேலைக்கு போகாம இந்த அன்னதானத்தை செஞ்சு கொடுக்கிறாங்க. அன்னதானம் குழுவினர், புனித சதரியார் அன்னதான குழுவினர், கழனி கலையெடுப்போர் சங்கத்தினர் எல்லாம் சேர்ந்தும், அதே போல உதவும் கரங்கள், மார்கரெட் இளப்பெண்கள் எல்லாரும் இணைந்து இந்த அன்னதானத்தை சமைக்கிற வேலையை மிக சிறப்பாக நமக்காக செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய கடவுளை எழுதி நன்றியை தெரிவித்துள்ளோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் இது போல அன்னதானத்திற்காக முன்வந்து கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அன்னதானத்திற்கு காணிக்கை கொடுக்கிற விரும்புகிறவர்கள் முன்னதாகவே பங்கு தந்தையர் வந்து சந்தித்து அல்லது அன்னதான குழுவினரை சந்தித்து உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, அடுத்த வாரம் இன்னும் சரியான தேதி குறிப்பிடப்படவில்லை. அடுத்த வாரம் நம்முடைய ஆலயத்தினுடைய பின் கோபுரம் அல்லது டோம் அது வந்து கான்கிரீட் போட இருக்கிறோம். நிச்சயமா பெண்கள் எல்லாரும் மேலே ஏறி நிற்க முடியாது. முடியும் தான். வயது உள்ள பிள்ளைகள்லாம் மேலே ஏறி கான்கிரீட்ல போடுற பணியை செய்யலாம். இருந்தாலும் ஆண்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதுவரைக்கும் வரலன்னு சொன்னா இந்த ஒரு பணிக்கு வந்து உங்களுடைய உதவியை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரீட் பணியில மேல நிறைய பேர் நிற்க முடியாது. ஆனா கீழே அள்ளி போடுறதுக்கு, அப்புறம் அதை வாங்குறதுக்கு, சட்டி வாங்குறதுக்கு சொல்லிட்டு நிறைய பேர் தேவைப்படும். தயவு செய்து வந்து உதவுமாறு. அடுத்த வாரம் நான் வந்து நாள் என்னன்னு சொல்றேன். அடுத்த வாரமா இருக்கலாம் அல்லது அடுத்த வாரம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்ல கண்டிப்பாக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால யாராவது வேலைக்கு போகணும்னு நினைச்சா வேலையை நீங்க கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இந்த வேலைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆலயம் கட்டுமான பணி கொஞ்சம் தடப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எல்லாருமே இதற்காக ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.